ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இறை உணர்வு நிலையுடன் ஒன்றி இருங்கள். வாழ்வின் அழைப்பும் மரணத்தின் அழைப்பும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் எல்லாவற்றிலும் மிக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இறைவனின் அழைப்பாகும். இறைவனுக்கு உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் மிக அதிக ஒருமுகப்பாட்டுடன் அழியுங்கள். நேரத்தை பற்றிய உணர்வு நிலையை மறந்துவிடுங்கள். எல்லா நாட்களையும் விட இன்று வாழ்வில் எதையும் விட அதிகமாக நீங்கள் இறைவனை நேசிக்கிறீர்கள் என்று அவனுக்கு காட்ட நீங்கள் உங்களது ஆன்மாவின் முழு வலிமையையும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் எல்லா கொடைகளையும் வழங்கும் தெய்வீக கொடையாளியை அவனது எல்லா கொடைகளுக்கும் மேலாக நேசிப்பீர்களாக. நீங்கள் எப்போதும் அதிகரித்து வரும் தீவிரத்துடன் உங்களது பக்தியை தொடர்ந்து சமர்ப்பித்தால் நீங்கள் முன்பு ஒருபோதும் அனுபவித்திராத இறைவனின் இருப்பை இன்று காண்பீர்கள் மற்றும் உணர்வீர்கள். நாம் அனைவரும் காலத்தையும் இடத்தையும் மறந்து நமது இருப்பின் உணர்வு நிலையை விரிவாக்குவோமாக. அமைதி மற்றும் ஆனந்தத்துடன் நிறைந்து இருங்கள். ஆனந்தமே இறைவனது இருப்பின் சான்று. நீங்கள் தொடர்ந்து தியானம் செய்யும் போது உங்கள் ஆன்மாவின் மேல் ஓர் ஆழ்ந்த ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தை உணருங்கள். இறை தெய்வீகத்தில் விரிவாக்கப்படுவதை உணருங்கள். நாம் இறையில் கிருஷ்ண உணர்வு நிலையை வெளிப்படுத்திய அந்த உணர்வு நிலையில் ஒன்றி இருக்கும் அனைத்து மகான்களையும் வழிபடவே இங்கு இருக்கிறோம். இறைவனும் கிருஷ்ணனும் ஒன்றே. முக்தி பெற்ற எல்லா மகான்களும் தேவகுமாரன் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலையுடன் தங்களுடைய முழு நிறைவான இசைவித்தல் மூலம் இறைவனுடன் ஐக்கியமாகி உள்ளனர். ஆகவே உலகளாவிய கிருஷ்ண இந்த உணர்வு நிலையை உணர பெரும் உறுதியுடன் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கவனம் எனும் கோடாரியால் அமைதியின்மை எனும் பாறைகளுக்கு அடியில் தோண்டினால் கிருஷ்ண உணர்வு நிலை எனும் ரத்தினத்தை கண்டுகொள்வீர்கள். நீங்கள் வெற்றி பெறும் அந்நாள் இந்நாளாகவே இருக்கலாம். உங்களுக்கு இந்நாள் சடப்பொருள் உலகிலிருந்து இறைவனிடத்தில் மகத்தான ஆனந்தம் மற்றும் விடுதலைக்கு திரும்புவதற்கான சிறப்பு வாய்ந்த விடியலாக இருக்கலாம். நாம் அனைவரும் இறைவனில் வீடு பேற்றை உணர உங்களது அனைத்து வல்லமை மற்றும் ஆன்மாவுடன் உங்களது அனைத்து அன்புடன் உள்ள ஆர்வத்தில் இணையுங்கள். உள்ளங்கைகளை ஒன்று சேர்த்தபடி இதயத்தின் மீது வைத்து சொல்லுங்கள், பிரணாம். இப்போது என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். மகத்தான இறைவனுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். பகவான் கிருஷ்ணா, மகாவதார் பாபாஜி, லாகிரி மகாஷயர், ஸ்ரீ யுக்தேஸ்வர், நமது குரு ஆசான், அனைத்து சமய ஞானிகள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரிடமும் உள்ள கிருஷ்ண உணர்வு நிலைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஓம் ஓம் ஓம். தெய்வ தந்தையே, எமது உடல்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் எழுச்சியூட்டுங்கள். எமது மனங்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் எழுச்சியூட்டுங்கள். எமது ஆன்மாக்களை கிருஷ்ண உணர்வு நிலையால் செறிவூட்டுங்கள். நாம் இந்த பிரார்த்தனையை உலகிற்கு அனுப்புகிறோம். அதாவது கிருஷ்ண உணர்வு நிலையுடன் ஒன்றுபடுவதின் மூலம் இன்று நாம் கொண்டாடுவதைப் போல எப்பொழுதும் கொண்டாடுவோம். நாம் எங்கு சென்றாலும் இந்நாளை பற்றி பேசுவோம். அதனால் அனைவரும் கூடி மகிழும். இன்று நாம் கிருஷ்ணாவை தியானத்தின் மூலம் அருவமாகவும் விழாக்கள் மூலம் உருவமாகவும் வழிபடுகிறோம். ஓம் சாந்தி. ஓம். உங்களின் தியானம் அலைபாயும் எண்ணங்களின் ஒரு மறதியாக அல்லாமல் ஒரு கவனமாக இறைவனிடம் தொடர்ந்து அதிகரிக்கும் பக்தியாக பரமாத்மாவுடனான தொடர்பிலிருந்து எழும் ஒரு ஆழ்ந்த ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருளுக்காக தீவிரமாக நீங்கள் ஆசைப்பட்டவாறு அதே ஏக்கத்துடன் அக அமைதியில் இறைவனின் தரிசனத்தை மீண்டும் மீண்டும் மன்றாடி வேண்டுங்கள். அந்த மிகவும் அவசர ஆசையுடன் அவன் உங்களுக்கு வேண்டும் என்று அவனிடம் பிரார்த்தனை செய்து கூறுங்கள். உங்கள் சிந்தனைகள் இங்குமங்கும் எப்படி ஓடினாலும் சரி, அதை கவனிக்காதீர்கள். இடையராது பிரார்த்தனையுடன் இறைவனிடம் உங்கள் மனதை திரும்ப கொண்டு வாருங்கள். உன் தரிசனம் தருவாய். என்னிடம் வா, என்னிடம் வா இறைவா.
கிருஷ்ணனுக்கு நீ காட்சியளித்தது போல எனக்கு நீ காட்சியளிப்பாய். உன் தரிசனம் தருவாய், என்னிடம் வா. உங்கள் மனதின் ஒருமுகப்பாடு இறைவனின் சாநித்தியம் என்னும் பெருங்கடலை நோக்கி செல்கையில் பெருமளவு திரளும் வெள்ளம் போல இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் உங்களது தனியா ஆர்வத்தை அதிகரியுங்கள். நாங்கள் உனது நிரந்தரத்தின் தாமரை பாதங்களில் தலை வணங்குகிறோம். ஓ பரம்பொருளே, உன் தரிசனம் தருவாய். ஒரு லோகாயத மருத்துவர் ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட மகானை ஒரு சில விஷயங்களில் சரிப்படுத்த போவதாக எண்ணிக்கொண்டு அவரை தேடிச் சென்றார். அந்த மகானின் ஆசிரமத்தை நோக்கி அவர் நடக்கையில், நான் மட்டும் அந்த மகானை பார்க்க முடிந்தால் நான் அவர் காதை திருகி உலகம் மெய் இறைவன் பொய் என்று காட்டுவேன் என எண்ணிக்கொண்டிருந்தார். மருத்துவர் இதை சிந்தித்து கொண்டிருந்த போதே மகானின் ஒரு சீடர் அவரிடம் ஓடி வந்து சொன்னார், எனது குருவின் காதை திருகி இறைவன் பொய்யானவன் என்று அவருக்கு பாடம் புகட்டப் போகிற மருத்துவரை அவர் காண விளைகிறார். மருத்துவர் வியப்பால் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்தார். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்க கண்ட மகானை அடைந்தபோது அவர் சொன்னார், முதல் முறையாக நான் தவறுக்கு வருந்துகிறேன். என்னை பற்றி உங்களிடம் கூறியவர் இறைவன் என்று நான் உணர்கிறேன். உங்களிடம் பேசும் இந்த இறைவனை நான் எப்போதாவது சந்திப்பேனா என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள். உன் வாழ்வில் இருமுறை மகான் பதிலளித்தார். பகலும் இரவும் நீ உள்ளார்ந்து இறைவனை வழிபட்டாள். ஆனால் மனம் அலை பாய்கிறதே. மருத்துவர் ஆட்சேபித்தார். எத்தனை முறை மனம் அலைப்பாய்கிறது என்பது ஒரு பொருட்டல்ல. மகான் பதிலளித்தார். நீ மீண்டும் மீண்டும் இறைவனை வழிபட்டால் அவன் பதிலளிப்பான். இது நடந்து ஒரு மாதத்திற்கு பின் மருத்துவருடைய சகோதரனது மனைவி மிகவும் நோயுற்றாள். அவளுக்கு சிகிச்சை அளித்த இயற்கை மருத்துவர் அவள் மீண்டெழுவது என்பது புதிய திராட்சை பழங்களை அவள் சாப்பிடுவதை பொறுத்தே இருக்கிறது என்று ஆலோசனை கூறினார். ஆனால் அது அப்பழம் கிடைக்கும் பருவமல்ல. அவளது மைத்துனரான மருத்துவர் இதை கேட்டபோது, இறைவன் தனது பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்ப்பான் என்று கூறிய மகானின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவர் தனது சகோதரனிடம் மேலின் குரலில் கூறினார், நான் கொஞ்சம் திராட்சைகளை வாங்கி வருவேன். மருத்துவர் ஒரு பணியாளரை கடைகளுக்கு அனுப்பினார். ஆனால் அங்கே திராட்சை பழங்களே இல்லை. ஆகவே மருத்துவர் அந்த அரிய பழம் சிறிது கிடைப்பதற்கான ஒரு வழிக்காக பிரார்த்தனை செய்தார். பகலும் மாலையும் கடந்தது. நடு இரவில் கதவு தட்டப்படும் ஓசையை கேட்டு அவர் அதை திறக்கச் சென்றார். அங்கே ஒருவர் ஒரு கூடை திராட்சையுடன் நின்றிருந்தார். திகைப்படைந்த மருத்துவர் அவரிடம் விசாரித்தார், என் முதலாளி இப்பழத்தை உங்களுக்கு அனுப்பினார். அவர் பதிலளித்தார். மறுநாள் காலை பணியாளரின் முதலாளி கூப்பிட்டு விளக்கினார். சென்ற இரவு 10 மணி அளவில் நான் படுக்கைக்கு சென்று விட்டிருந்தேன். அப்போது நான் அகக்காட்சியில் நீங்கள் திராட்சைக்காக புலம்பிக் கொண்டிருந்ததை கண்டேன். என் மனைவியும் நானும் இப்பழம் விளையும் வடக்கு பகுதியிலிருந்து இப்போதுதான் திரும்பியிருந்தோம். மேலும் எங்களுடன் கொஞ்சம் பழம் கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் இப்பழத்திற்காக புலம்புவதை மீண்டும் மீண்டும் நான் கண்டேன். இறுதியில் ஒரு பேரொளி தோன்றியது மற்றும் தெய்வீக குரல், மருத்துவரிடம் அந்த திராட்சைகளை எடுத்துச் செல் என சொல்ல கேட்டேன். நான் எழுந்தேன். ஆனால் பின்னர் அவ்வனத்தையும் நான் கற்பனை செய்திருக்க வேண்டும் என்றெண்ணி படுக்கைக்கு திரும்பச் சென்றேன். ஆனால் நான் அரை தூக்கத்தில் இருந்தாலும் இன்னும் அப்பேரொழியும் அத்தெய்வீக குரலும் என்னை தொந்தரவு செய்தன. சிறிது நேரத்திற்கு பின் என் மனைவி புரளும் ஓசையால் நான் விழிப்புற்றேன். அவளும் அப்பேரொழியை பார்த்ததாகவும் ஒரு தெய்வீக குரல் எங்களுடைய திராட்சையை உங்களுக்கு அனுப்பும்படி அவளிடம் கூற கேட்டதாகவும் என்னிடம் கூறினாள். அதனால் உங்களுக்கு அவற்றை என் பணியாள் மூலம் கொடுத்து அனுப்பினேன். இவ்வாறு இறைவன் பழத்தை அனுப்பியிருந்தான் என்று மருத்துவர் அறிந்தார். அவர் தனது சகோதரனின் மனைவியிடம் திராட்சையை எடுத்து சென்றார். அவள் அதை அருளப்பட்ட பழத்தின் உதவியுடன் விரைவாக உடல் நலம் அடைந்தாள். இக்கதையை மருத்துவரை என்னிடம் கூறினார். அவ்வனுபவம் அவர் வாழ்க்கையை மாற்றியிருந்தது. எனினும் அவ்வித அனுபவங்களுக்காகவே ஒருவர் இறைவனை நாடக்கூடாது. அதிசய நிகழ்வுகளுக்கான ஒரு ஆசை இருக்கும் வரையில் இறைவன் தானே வரமாட்டான். உங்கள் இதயத்தில் இருப்பது என்ன என்று, உங்கள் ஆன்மா என்ன எண்ணுகிறது என்று ஒருவருக்கும் தெரிய வேண்டாம். உன்முகமாக நீங்கள் அவனது தரிசனத்திற்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். அவன் வருவான். மற்ற எல்லா நாட்களுக்கும் மேலாக அவனை வரவேற்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நாள் இதுவே. கடந்த காலத்தை மறந்துவிடுங்கள். நீங்கள் மட்டும் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வின் தலை சிறந்த நாள் இதுவாக இருக்க முடியும். நீங்கள் உலக இன்பங்களின் நினைவில் எத்துணை காலத்தை கடந்து விட்டீர்கள். இன்று உங்கள் முழு இதயத்துடன் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களின் பக்தி எனும் பூச்செண்டை இறைவனுக்கு வழங்க உங்களுக்கு எப்போதும் கிடைத்திருப்பதை விட தலை சிறந்த வாய்ப்பு இது.
பெரும்பாலும் நான் சிறிதும் எதிர்பார்த்திராத பொழுது இறைவன் வந்திருக்கிறான். பலமுறை நான் என்சிடினிஸில் கடற்கரையோரம் நடந்து கொண்டிருக்கையில் அவன் வந்திருக்கிறான். புனித பிரான்சிஸ் மற்றும் மகான்கள் வந்திருக்கின்றனர். இப்போதும் கூட இங்கு அவர்கள் அனைவரும் உங்களுடன் இருக்கின்றனர். சூட்சும சொர்க்கம் இவ்வுலகில் ஸ்தூல அதிர்வுகளுக்கு சற்றே பின்னர் இருக்கிறது. நேற்றிரவு அன்புக்குரிய சேவா தேவியின் ஆன்மா ஒரு முழுமையான சூட்சும வடிவில் என்னிடம் வந்து சொன்னார், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நாளை தியானத்தில் நான் உங்களுடன் இருப்பேன். அவரும் நம்முடன் உண்மையில் பயபக்தியுடன் இருக்கிறார் என்பதில் எனக்கு ஒரு பேரானந்தம். நீங்கள் என்னை பார்ப்பதைப் போல நான் அவரை தெளிவாக பார்க்கிறேன். நாம் வாழ்வு மற்றும் சாவின் பெரும் புதிர்களை விடுவிக்க வேண்டும். அவற்றிற்கு ஒரே ஒரு குறிக்கோள் உள்ளது. இறைவனே, நமது நிரந்தர பேரன்புக்குரியவனை நாம் காணும் வரை நமது ஆன்மாக்களின் தனியாத ஆர்வத்துடன் நம்மை நாட வைத்தல். நீங்கள் இன்று பெற்றுக்கொண்டிருக்கும் இவ்வகையான இறை தொடர்பை உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டுமென்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். என் இதயம் அத்துணை நன்றியுடன் இருக்கிறது. அது அவனுடைய அன்பால் பொங்கி வழிகிறது. இவ்வாழ்வில் நான் விரும்பிய எல்லாவற்றையும் அவன் எனக்கு அளித்துள்ளான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் தன்னையே தந்தருளி இருக்கிறான். எத்தகைய நன்றியை நான் உணர்கிறேன். என் இதயத்தில் கண்ணாமூச்சி விளையாடிய அவன் இப்போது எவ்வேளையிலும் அருகிலேயே இருக்கிறான். அவன் சாகசத்துடன் மெய்யென தோன்றும் அனைத்து உருவங்களுக்கு பின் மறைந்து கொண்டிருக்கிறான். அவன் உங்களுக்காக காத்து கொண்டு அங்கே இருக்கிறான். வேதனையினூடாக அலலுற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவனிடம் விரையுங்கள். பேரன்பன் காத்து கொண்டிருக்கிறான். அவனது கரங்கள் உங்களை வரவேற்க, உங்களை ஆன்மீகமயமாக்க மற்றும் அழிவற்றவர்களாக ஆக்க தயார் நிலையில் இருக்கின்றன. உங்களை துரத்தும் மரணம் அல்லது நோய் எனும் புலி அறியாமை எனும் கனவில் மட்டுமே உள்ளது. உங்கள் இதயத்தில் உண்மையாக இருங்கள். இறைவனுக்கான உங்களது பக்தியை மற்றவர்கள் முன் விளம்பரம் செய்யாதீர்கள். நேர்மையாக இருங்கள். ஒருமுகப்பட்டிருங்கள். இன்றைய தியானத்தில் உங்கள் முயற்சியில் பிடிவாதமாக இருங்கள். ஏனெனில் சர்வ வல்லமை மிக்கவன் நம்முடன் இருக்கிறான். தெய்வ தந்தையே, தெய்வ அன்னையே, நண்பனே, பேரன்பிற்குரிய இறைவா, அற்பத்தனமானவற்றின் மீது நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக உன்னை வழிபடவும் எங்கள் நன்றியுணர்வை காட்டவும் இங்கிருக்கிறோம் என்று நாங்கள் உங்களுக்கு எங்கள் இதயத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். இதயத்தின் குரல் உனது குரல். இறைவா, எங்களது பக்தியின் வெளிப்பாடுகளில் உனது குரலின் எதிரொலியை நாங்கள் கேட்கிறோம். உனது மறைவாள் எங்களை தண்டிக்க எமது கடந்த கால வினை பயனிலோ அல்லது எமது அமைதியின்மையிலோ காரணம் தேடாதே. நாங்கள் உன் குழந்தைகளை தவிர வேறொருவரும் இல்லை என்பதால் எங்களிடம் வருவாய். உன் தரிசனத்தை கோருகிறோம். இதயத்தின் குரல் உனது குரல். இறைவா, எங்களது பக்தியின் வெளிப்பாடுகளில் உனது குரலின் எதிரொலியை நாங்கள் கேட்கிறோம். உனது மறைவாள் எங்களை தண்டிக்க எமது கடந்த கால வினை பயனிலோ அல்லது எமது அமைதியின்மையிலோ காரணம் தேடாதே. நாங்கள் உன் குழந்தைகளை தவிர வேறொருவரும் இல்லை என்பதால் எங்களிடம் வருவாய். உன் தரிசனத்தை கோருகிறோம். உன்னுடனான இன்றைய எமது இறை தொடர்பு உனது நித்திய வாழ்வினுள் எம்மை வழி நடத்த வாழ்க்கை பாதையின் மீது ஒரு கலங்கரை விளக்காக இருக்கட்டும். எம்பிரானே, இறைவா, தெய்வ தந்தையே, எமது நாளை உனது வருகையின் மகிமையினால் மகுடம் சூட்டு. அதனால் உலக உணர்வில் கிட்டத்தட்ட முழுமையான ஈடுபாட்டில் கழிக்கப்பட்ட ஆண்டின் மற்ற 364 நாட்களைப் போலன்றி உன்னுடனான இந்நாள் தனிச்சிறப்புடன் திகழட்டும். எம்பிரானே, உலக விஷயங்களுக்காக நாங்கள் அமைதியற்றவர்களாக ஆகும் அந்த நாட்களில் அந்த மனநிலையை வெறுக்கும் அளவிற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உன்னுடன் புதிதாக உன்மத்தமாகும் வண்ணம் உன்னை நேசிக்க தொடங்க எம்மை ஆசீர்வதிப்பாய். ஓ தெய்வ பரமாத்மா, ஒவ்வொரு நாளும் உந்தன் உணர்வு நிலையில் வாழ எமக்கு அருள் புரிவாய். நாங்கள் உலக உணர்வு நிலைக்கு ஆட்படும் பொழுதெல்லாம் எம்மை உனக்காக ஏங்க செய்வாய். தீய பழக்கங்கள் எமது கவனத்தை சட பொருளுடன் பிணைத்து வைக்க முயலும் பொழுது எமது மனங்கள் உன்னிடம் பறந்தோடி வரும் வண்ணம் எம் வாழ்வின் போக்கை திசை திருப்புவாய். நாங்கள் உலக விஷயங்களை பற்றி கவலைப்படும் பொழுது
அமைதியற்றவர்களாகிறோம். ஆனால் உன்னுடன் இருக்கையில் அமைதி அடைகிறோம். பரவச தோழமையில் நாங்கள் அனைவரும் உன்னுடன் ஒன்றாகி இருக்கிறோம். நீதான் எம் வாழ்வு, என் அன்பு, நாங்கள் தேடும் பேரின்பம் அனைத்தும் நீயே. நாங்கள் எமது அனைத்து ஆழ்ந்த பக்தியுடன் உன்னை வணங்குகிறோம். நீதான் எமது இதயங்களின் பெருந்தலைவன். எங்களிடம் உன்னை ஒப்படைப்பது உன்னை பொறுத்த விஷயம். எமது பக்தி போதுமானதாக இல்லை என்றாலும் கூட எமது நேர்மை மற்றும் உறுதி எனும் அன்பு உன்னை நெகிழ்விக்கட்டும். எல்லோருக்கும் நீ தரிசனம் தருவாய். உனது அன்பு எமது பக்தியின் சரணாலயத்தில் என்றென்றும் ஒளிரட்டும். உனது அன்பை எல்லா இதயங்களிலும் விழித்தல செய்ய நாங்கள் வல்லமை பெறுவோமாக. தெய்வ தந்தையே, உமது விவேகமெனும் அருட்கொடையை தவறாக பயன்படுத்தியதால் நாங்கள் விழுந்து கிடக்கும் சபல குழியில் எங்களை விட்டுவிடாதே. மீண்டும் மீண்டும் அகத்துள் மூழ்கவும் இந்த அரிய தருணத்தில் தெய்வீக பேரானந்தத்தில் மீண்டும் மீண்டும் திளைத்திருங்கள். அதனால் உங்கள் வாழ்வு முழுவதும் இத்தெய்வீக அனுபவத்தின் ஒரு தொடர் நிகழ்வாகட்டும். தெய்வீக இறையே, குறிப்பாக இந்நாளில் நாங்கள் உனது இருப்பை, உனது உணர்வு நிலையை வணங்கி வேண்டுகிறோம். உங்கள் அன்பு எமது பக்தியின் சரணாலயத்தில் ஒளிரட்டும். தெய்வ தந்தையே, உனது உணர்வு நிலை எம் மீது இறங்கட்டும். மற்றும் கிருஷ்ணா, மகான்கள், நாங்கள் உன்னிடம் என்றென்றும் முன்னேறி வருவோமாக. ஓம் ஓம் ஓம். இறைவன் என்னை நேசிக்கிறான் மற்றும் நான் அவனை நேசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் வேறெதையும் விட அதிகமாக அவனை நேசிக்கிறேன். என் கவனத்தை கவர்வது வேறெதுவுமே இல்லை. எந்த உலக சபலத்தையும் விட இறைவன் அதிக வசீகரமானவன் என நான் கண்டிருக்கிறேன். இரவும் பகலும் என் இதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது. எம்பிரானே, எனது லட்சியங்களையோ அல்லது எனது ஆசைகளையோ பின்பற்றாமல் நான் என்ன செய்ய வேண்டுமென்று நீ விரும்புகிறாயோ அதையே நான் செய்வேனாக. இப்பூமியை முழுமையாக ஒன்றாக ஆக்க நான் செய்ய வேண்டுமென்று நீ விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதற்கும் என் சிந்தனைகள் அனைத்தும் உன்னையே பறைசாற்றுவதற்கும் நான் செய்து வரும் எல்லா பணிகளும் மற்றவர்களுக்கு உன்னையே நினைவூட்டுவதற்கும் எனக்கு கற்றுக் கொடுப்பாய். ஆகவே அன்பிற்குரியவர்களே, காலையும் இரவும் தியானம் செய்யுங்கள். உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். எப்போதாவது ஒருமுறை உங்கள் மனம் அங்குமிங்கும் அலையட்டும். ஆனால் எதன் மீதுள்ள பற்றால் பிணைத்து கொள்ளாதீர்கள். தனிமையில் இருந்து தியானம் செய்யுங்கள். முதலில் உங்கள் மன உறுதிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும். ஆனால் நீங்கள் உள்ள ஆர்வத்துடன் இருந்தால் தியானத்தை போன்று வேறொன்றும் திருப்திப்படுத்தாது என்று கண்டுகொள்வீர்கள். நான் என் கண்களை மூடும் பொழுது நான் காணும் சுதந்திரம்தான் என்னே. இறைவனின் பேரானந்தம் என்னை ஆட்கொள்கிறது. இது என் இதயத்தில் இருக்கும் உண்மையான ஒன்று. இறைவன் படைத்த மனித உடல் மற்றும் இயற்கையின் பேரண்ட உடலின் அற்புதத்தை விட அதிகமாக அற்புதங்கள் என்ற முறையில் நீங்கள் எதை காண விளைகிறீர்கள்? மனித உடல் பேட்டரி உணவால் காத்து பேணப்படுவதில்லை. மாறாக பெரும் படைப்பாளியான இறைவனிடமிருந்து முகுளம், மூளை மற்றும் இதயத்தின் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பேரண்ட சக்தியின் அதிர்வலை தாங்கப்படுகிறது. மூல தோற்றுவாய்க்கு சென்று இறைவனை உணருங்கள். அப்பொங்கும் ஆனந்த ஊற்று மற்றும் ஜீவனை அகத்தே காணுங்கள். நான் இந்தியாவில் ஒரு மகானை சந்தித்தேன். அவர் இறைவனை காண்பதற்கு முன் அவனை நாடி 18 வருடங்களாக தியானத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் அவர் எவ்வளவு பயனடைந்தார் என சிந்திக்கவும், இறைவனை இனிவரும் எல்லா காலத்திற்குமாக நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விலக்கிக் கொண்டு தியானம் செய்யவும், இறைவனுடன் இருக்க மிகச் சிறந்த நேரம் இரவு நேரமாகும். அவனுடன் தொடர்பு கொள்ளாமல் ஒருபோதும் உறங்கச் செல்ல வேண்டாம். மேலும் எல்லா நேரங்களிலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி,
அவனிடம் சொல்லுங்கள், எம் பிரானே, வேறு அனைத்திற்கும் மேலாக நான் உன்னையே விரும்புகிறேன். நீ எல்லா பொருட்களையும் கொடுத்து என்னை சபலப்படுத்தலாம், ஆனால் உனது இருப்பை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் இதை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லும் பொழுது இறைவன் மறுமொழி கூறுவான். உங்கள் தவறுகளையோ அல்லது மற்றவர்களின் தவறுகளையோ கண்டுபிடித்து கொண்டு உங்கள் நேரத்தை செலவழிப்பதில் பயனில்லை என நீங்கள் உணர்ந்தறிவீர்கள். என்னிடம் இறைவன் இருப்பதை நான் காண்கிறேன். அவன் எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறான். எனது தவறுகள் மிக மோசமானவையாக இருந்திருக்கலாம், ஆனால் இறைவனுக்கான எனது அன்பு என் தவறுகளை மூழ்கடித்திருக்கின்றன. நான் என் இதயத்தில் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறேன். அங்கே ஓர் ஆசையும் என்னை பின்தொடர்வதில்லை. நான் அவனை வேறு எதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன். மேலும் அவன் விரும்பினால் அவனுக்கான எனது அன்பை வெளிப்படுத்த நான் தரைகளை பெருக்கி கழுவும் வேலையையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நான் என் உடலை, என் இதயத்தை, என் மனதை, என் ஆன்மாவை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். ஓ எம்பிரானே, நீ என் உடலை வைத்து என்ன செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் இங்கிருக்கும் சிறிது காலம் நான் முழுவதும் உன்னுடையவன். ஓ எம்பிரானே, ஒவ்வொரு தசையும் உன் ஆனந்தத்துடன் நடனம் ஆடட்டும். ஒவ்வொரு இரத்த அணுவும் உள் ஒளியின் மகிமையுடன் தோய்விக்கப்படட்டும். லௌகீகத்தின் சுவை என் வாயில் விஷம் போன்றுள்ளது. நான் இப்போது உன் அமிழ்தத்தை பருகுகிறேன். இந்த அனுபவத்திற்கு ஈடாக எதுவும் இல்லை. ஓ இறைவா, நான் என் வாழ்வை, என் சிந்தனைகளை, என் ஆசைகளை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆசைகள் எல்லையில்லா ஏமாற்றங்களுக்கு இட்டு செல்லும் முட்டுச்சந்துகளை அன்றி வேறென்று இல்லை என நான் கண்டுகொண்டேன். ஆனால் நான் பெற்றிருக்க வேண்டும் என நீ திருவுளம் கொள்ளும் அந்த பொருட்கள் மீது ஆசைப்படுவதில் அன்பிற்குரிய இறைவா, நான் முழு மன நிறைவையும் காண்கிறேன் என்ற படிப்பினையை கற்றிருக்கிறேன். நான் உன்னை உணர்வதைப் போலவே இன்னும் மிக அதிகமாக உன் சாநியத்தை எல்லோரும் உணரட்டும். ஏனெனில் நீ எல்லையில்லாமல் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாய். அனைவருக்கும் உனது தரிசனம் அருள்வாய். நாங்கள் வழிபடவோ அல்லது கீதம் இசைக்கவோ மட்டும் இங்கில்லை. ஓ எம்பிரானே, நாங்கள் இறை நினைவாக இந்நாளை இயந்திரத்தனமாக கொண்டாட இங்கு கூடவில்லை. மாறாக எமது அன்பெனும் பூங்கொத்தை எங்கும் நிறைந்த உன் திருப்பாதங்களில் உணர்வு பூர்வமாக அழிக்கவே வந்துள்ளோம். எங்கள் இதயங்களின் நறுமணமிகு ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்வாய். அது மிகச் சிறியது, ஆனால் எமது இதயங்கள் எனும் தோட்டத்தில் வளரும் உனக்கான எல்லா ஆனந்தங்களும் அன்பும் உனக்கே உரியவை. உன்னுடையது எதுவோ அதை ஏற்றுக்கொள்வாய். நாங்கள் உனது உடைமை, பொல்லாதவர்களோ நல்லவர்களோ நாங்கள் உன்னுடைய குழந்தைகள். எங்களுக்கு உன் தரிசனம் அளித்து உன்னை வெளிப்படுத்த நீ இந்த அன்பால் கட்டுண்டு இருக்கின்றாய். நீ எங்களிடம் வரவேண்டும். நாங்கள் உன்னில் எப்போதும் சுதந்திரமாக உள்ளோம். சொர்க்கங்களில் நடனமாடும் துருவ விண்ணொளி மலைகள் ஆதவனிலும் விண்மீன்களிலும் உள்ள ஒளிரும் தீ பிளம்புகளை கொண்ட உலைகள் அனைத்தும் உனது கருணை மற்றும் சர்வ வியாபகத்தின் வெளிப்பாடுகளை அன்றி வேறில்லை. ஓ பரமாத்மாவே, எமது இதயங்கள் உனக்காக மேலும் அதிகமான தீவிர ஆர்வத்தை அதிகரிக்கையில் எமது இதயங்கள் உனக்கான ஏக்கத்தில் ஒரு பூகம்பத்தை போல குமுறுகையில் இப்பூலக உடல்களில் அடைக்கப்பட்ட எமது ஆன்மாக்களை உனது சாசுவதத்தின் கரைகளுக்கு விரைவுபடுத்துகிறோம். நீ எங்களுடையவன். எங்களிடமிருந்து நீ ஏன் மறைந்திருக்க வேண்டும்? நாங்கள் புலன்களின் வாயில்களை மூடிக்கொண்டு கண்ணீரால் கழுவப்பட்ட எமது ஆன்ம பீடங்களில் வீற்றிருக்க விரும்புகின்ற உன்னை நேசிக்க எங்களை ஆசீர்வதிப்பாய். தெய்வ தந்தையே, தெய்வ அன்னையே, நண்பனே, பேரன்பிற்குரிய இறைவா, பொல்லாதவர்களோ அல்லது நல்லவர்களோ நாங்கள் உன் குழந்தைகள். நாங்கள் உன்னை விரும்புகிறோம். எமது ஊக்கத்தை கொடுப்பவை அனைத்தும், எமது பலவீனங்கள் அனைத்தும், எமது தீய பழக்கங்கள் அனைத்தும் எங்களை இனிமேலும் அச்சுறுத்த முடியாது. ஏனெனில் உனக்கான எமது அன்பு மிக பெரியது. எங்கள் நிரந்தர வாழ்க்கையினும் மரத்தின் மீதுள்ள ஒட்டு செடிகளாகிய பழக்கங்களை ஒழித்து விடுவாய். நாங்கள் வாழ்வெனும் மரத்திலிருந்து மனித இன்பங்களெனும் அலங்கார வண்ண மலர்களை பறித்து உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா மனித செயல்களிலும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் ஒரே ஆனந்தம் நீயே. உன் மகிமையின் ஒளிர்விற்காக
உன் இருப்பின் சுடரொளிக்காக நாங்கள் ஏங்குகிறோம். தெய்வ தந்தையே, நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் இப்பிறவியனும் இருளில் எமக்கு ஒளியூட்டுவதற்கு உன் கருணை, உன் மகிமை, உன் நினைவு ஆகிய கலங்கரை விளக்காக எங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். எந்தையே, உன் பேரொளி இந்நாளை ஒளிரச் செய்து இவ்வாழ்வு முழுவதும் மற்றும் நாங்கள் இவ்வுலகிற்கு திரும்ப வேண்டியிருந்தால் வர இருக்கின்ற பல பிறவிகள் முழுவதும் எங்களுக்கு வழிகாட்டட்டும். தெய்வ தந்தையே, தெய்வ அன்னையே, நண்பனே, பேரன்பிற்குரிய இறைவா, எமது ஆன்மாக்களின் தீவிர ஆர்வத்தை ஏற்றுக்கொள்வாய். எமது ஆன்மாக்களின் தூய்மையான அன்பையும் பக்தியையும் ஏற்றுக்கொள்வாய். நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்பதை தவிர அதிகமாக வேறென்ன சொல்ல முடியும்? உன் உணர்வு நிலை வெளிப்பட்டிருந்ததைப் போல எங்களிடம் அதை வெளிப்படுத்துவாய். இன்று உனது பேரானந்தம் மற்றும் இறை உணர்வு நிலையின் அருட்கொடைக்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் என்றென்றும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓம் தொடரும்.